ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் முழுவதும் பார்க்கலாம். அதாவது இயல் 1 முழுவதும் பார்க்கலாம். எல்லாருமே என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, படிக்கும்போது ஷார்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது தப்பான விஷயம். படிக்கிற நோட்ஸை ப்ரீஃபாகவும் டெப்த்தாகவும் படித்தாதான் நமக்கு எப்போ கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா அது எப்போவும் ஞாபகம் இருக்காது. நம்மளோட ஜென்ரல் நாலேஜ் வைஸ் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா டெப்த்தாக படித்தாதான் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்ந்தவர் யார் அப்படின்றது நீங்கள் எடுக்கிற ஷார்ட் நோட்டில் கண்டிப்பாக இருக்காது. இல்லை அப்படின்னா இப்போ அது பாரதிதாசன். எக்ஸாமில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு இது என்ன ஆன்சர்ன்றது தெரியாது. எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறோம், ஸ்கூல் புக்கை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நமக்கு எக்ஸாமில் வரப்போகிறது இல்லை. படிக்கிற ஸ்கூல் புக்கை கிளியராகவும் தெளிவாகவும் நம்ம படித்தோம் அப்படின்னா தமிழில் 30 out of 30 நம்ம எடுக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைமை படிப்புக்காக செலவழிக்கும் போது அதை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எவ்வளோ டைம் அப்படின்றத கண்டிப்பாக கால்குலேட் பண்ணாதீங்க. அது நமக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காரணமாயிரும். அதனால் படிக்கிறத ரொம்ப கிளியராகவும் டெப்த்தாகவும் படிங்க. ஸோ அதுதான் என்னோட வீடியோவோட நோக்கம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க, இப்போ டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த நோட்ஸை பார்த்து படிங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்தவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் எடுத்த ஷார்ட் நோட்ஸை விட இந்த டெப்த் நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு செய்யுள், இதை எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போன்று செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி, அதாவது தமிழ் மொழிக்கே பெயர்கள் பல சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். இப்ப தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இந்த பாடலை எழுதுனது யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். ஸோ நிருமித்த அப்படின்னா என்ன அப்படின்னா உருவாக்கிய. விளைவு அப்படின்னா ஒரு வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு. அசதி அப்படின்னா சோர்வா இருக்கிறது. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அமுது, நிலவு, மனம். தமிழ் எதற்கு இணையானது அப்படின்னா உயிருக்கு இணையானது. சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது. இளமைக்கு காரணமான பால் போன்றது. புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது. உயர்விற்கு எல்லையாகிய வான் போன்றது. சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. கவிதைக்கு வைரம் போன்ற வாள் போன்றது. இதில் ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த பாடல் எழுதின பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். ஆனால் பாரதியார் கவிதை மீது அவர் கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயரே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா பாரதிதாசன் மாற்றி வச்சுக்கிட்டாரு. ஸோ இவரோட கவிதையின் புரட்சிகரமான பாடுபொருள் என்னெல்லாம் வச்சு பாடியிருக்காருன்னா, பெண் கல்வியை பற்றி எழுதியிருக்கிறாரு, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இதுதான் இவரோட கவிதையில் உள்ள பாடுபொருட்கள். இவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா புரட்சி கவி, பாவேந்தர். இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே உள்ளது. ஸோ இதெல்லாம் உங்களோட ஷார்ட் நோட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க. இது எந்த நூலில் இருந்தது, எந்த தலைப்பில் வந்திருக்கு அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உள்ளது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காசி ஆனந்தன் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ அடுத்த பாடல் தமிழ் கும்மி. யார் இது எழுதுனா அப்படின்னா பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்கிறாரு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடும்படி கும்மியடி அப்படின்ற ஒரு கும்மி பாடல் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்ன, கடல் கோள். மேதினி அப்படின்னா உலகம். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதியை தான் ஊழின்னு சொல்கிறோம். உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கும்மியடி அப்படின்னு சொல்கிறாங்க. பல 100 ஆண்டுகளை கண்டது எந்த மொழி அப்படின்னா தமிழ் மொழி. பொய்யை அகற்ற மொழி, அறியாமையை நீக்கக்கூடிய மொழி எல்லாமே தமிழ் மொழி தான். இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழியும் தமிழ் தான். உண்மையை ஊட்டும் மொழி தமிழ். உயர்ந்த அறத்தையும் வழிகாட்டுதலும் காட்டும் மொழி தமிழ் மொழி. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். அவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம்.
ஸோ இதில் இல்லாத நூட்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. இவர் இயற்றாத நூட்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் 3 இதழ்கள் நடத்தியிருக்கிறாரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறுல. எத்தனை தொகுதிகளாக இருக்கு அப்படின்னா 8 தொகுதிகளாக இடம்பெற்றுள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இந்த கனிச்சாறு அப்படின்ற நூல். ஸோ அடுத்து பாருங்க, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி. இந்த பாட்டு எழுதுனது யார் அப்படின்னா வாணிதாசன். ஸோ அடுத்து தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? இதெல்லாம் புக்லேயே உள்ள கொஸ்டின், 1 வேர்ட் கொஸ்டின் ஆன்சர். மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி, அதாவது உலகம் சுருங்கி விட்டது. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு எப்படி இருக்கும்னா அசதியாக இருக்கும். ஸோ அந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தான் இதெல்லாம் நாங்கள் ஈஸியாக எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ பிகினர்ஸ்க்காக இருக்கட்டும். ஒரு சில இடங்களில் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இதை கிளியராக படிச்சுக்கோங்க. நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும், 8 கூட்டல் திசை 8 திசை, அமுதென்று அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து பாருங்க, உரைநடை. என்ன உரைநடை இருக்கு அப்படின்னா வளர்தமிழ். உலகில் கிட்டத்தட்ட எத்தனை மொழிகள் இருக்குன்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. தமிழ் மொழி ரொம்ப இனிமையானது. என்ன இனிமையெல்லாம் இருக்குதுன்னா ஓசை இனிமை இருக்கு, சொல் இனிமை, பொருள் இனிமை உடையது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அந்த பாடல் எழுதினவரும் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இந்த ரெண்டுமே யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். மிக பழமையான இலக்கண நூல் தமிழ் என்னது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ்மொழி எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னன்னு பாருங்க, அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா ட, ய, ல, டயல. சரியா? அடுத்து பாருங்க, தமிழ் அப்படின்ற சொல்லு முதல்ல எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துல தான் இடம்பெற்றிருக்கு. எங்க அப்படின்னா தமிழன் கிளவியும் அதனோரற்றே, தொல்காப்பியம் 386ல. தமிழ்நாடு அப்படின்றது சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்துல இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய, வஞ்சிக்காண்டம் 165ல சொல்லியிருக்குது. அடுத்து தமிழன் அப்படின்றது அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் 23ல இருக்கு. தமிழ்ன்றது தொல்காப்பியத்திலையும், தமிழ்நாடு சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்திலையும், தமிழன் அப்பர் தேவாரத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, சீர்மைனா என்ன? ஒழுங்குன்னு அர்த்தம். இப்போ உயர்திணைக்கு ஆப்போசிட் என்னது? தாழ்திணை அப்படின்னு சொல்லாம அதுக்கு பதிலா அக்ரிணை, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு ஒரு சிறப்பை தமிழ் மொழியில கையாண்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பாகற்காய், அதை கசப்பு காய்ன்னு சொல்லாம பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இனிப்பு அல்லாத காய்னு ரொம்ப சிறப்பாகவும் சீர்மையாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியோட சிறப்பு. இலக்கண நூல்கள் என்னெல்லாம் இருக்கு தமிழ் மொழியிலனா தொல்காப்பியமும் நன்னூலும் இருக்கு. சங்க இலக்கியம் என்ன அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் எதெல்லாம் அப்படின்னா திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. பூவின் 7 நிலைகள் எதெல்லாம்? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அதே மாதிரி மா அப்படின்றத குறிக்கிற சொல்ல என்னது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ அடுத்து பாருங்க, இயல் தமிழ்னா என்ன? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வோட நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழ் கவிதை வடிவங்கள் என்னெல்லாம்? செய்யுள், கவிதை, துளிப்பா, புது கவிதை, இது எல்லாமே. உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. இலை என்னென்ன இலையெல்லாம் இருக்கு? ஆலமரத்தோட இலை, அரசு, மா, பலா, வாழை. கீரைனா அகத்தி, பசலை, முருங்கை. புல் அப்படின்னா அருகு, கோரை. தாள்னா நெல், வரகு. மல்லி அப்படின்னா என்னது? தலை. மடல் அப்படின்னா சப்பாத்தி, கள்ளி, தாளை. தோகை அப்படின்னா கரும்பு, நாணல். ஓலைனா பனை, தென்னை. கூந்தல் அப்படின்னா கமுகு, பாக்கு. தற்போது வளர்ந்து வரும் தமிழ் என்னென்ன தமிழ் அப்படின்னு கேட்டோம்னா அறிவியல் தமிழும் கணினி தமிழும். மொழியை கணினியில பயன்படுத்தணும்னா அது எப்படி இருக்கணும்னா எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். தொல்காப்பியம் நன்னூல் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவம் பெற்றுள்ளது. ஸோ அடுத்து பாருங்க, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இந்த பாடல் எழுதுனது யாருன்னா அறிவுமதி. அடுத்து பாருங்க, சொல் அது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சில சொற்கள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு, சில திருக்குறளில், சில நற்றிணை, சில குறுந்தொகை. அடுத்து சில 10 அகநானூறு, பெரும்பாலாற்றுப்படை. இப்போ பாருங்க,
சும்மா ஒரு ஷார்ட் ட்ரிக் நான் படிச்சுக்கிற வயசு உங்களுக்கு எப்படி ஈஸியோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ உலகம் உலகம் அப்படின்னா ரொம்ப பழமையானது. ஸோ அது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. கிளவியாக்கம், அதாவது உலகம் தோன்ற போது தோன்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமுருகாற்றுப்படை, அதாவது கடவுளோட அருளால் உலகம் தோன்றியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஊர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஊரும் ரொம்ப பழமையானது. ஸோ அது எங்கே அப்படின்னா நம்ம ஊர் அப்படின்றது நம்ம தனிப்பட்ட சம்மந்தப்பட்டது. ஸோ அகத்திணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு அப்படின்னாலும் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அன்பா இருந்தாலும் அன்பு மூலமா என்ன இருக்கும்? கலவியியல், அதாவது திருக்குறள்ல இருக்குது. உயிர் அப்படின்னாலும் ரொம்ப பழமை, அதாவது தொல்காப்பியத்தில் இருக்கு. கிளவி உயிர் ரொம்ப வருஷமா யார் இருப்பாங்கன்னா வயசானவங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. மகிழ்ச்சி அப்படின்னாலும் தொல்காப்பியம் கற்பியல், சரியா, திருக்குறள்ல இருக்குது. புகழ் அப்படின்னாலும் எங்க இருக்குன்னா தொல்காப்பியத்துல இருக்குது. வேற்றுமையியல், புகழ் நமக்கு உண்டாயிட்டாலே வேற்றுமைகள் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு இடையில தோன்ற ஆரம்பிச்சிடும். செல் அப்படின்னா தொல்காப்பியம் புறத்திணையில, நம்ம செல்றது எங்க போறோம்னா புறத்துல, வேற எங்கேயாவது போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஒளி அப்படின்னா தொல்காப்பியத்துல தான். கிளவியாக்கம், அதாவது வயசானவங்கள ஒளி, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. முடி அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்கு. முடியால் என்ன செய்யும், வினை வரும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வேளாண்மை அப்படின்னா திருக்குறள் தான். வேளாண்மை திருக்குறள். வேளாண்மை செய்யறதுனால நமக்கு என்ன உண்டாகும்னா களிப்பு, அதாவது மகிழ்ச்சி உண்டாகும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மருந்து அப்படின்னா திருக்குறள். அகநானூறு, நம்ம மருந்து என்ன செய்வோம்னா உடம்புக்குள்ள சாப்பிடுவோம். அகநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு அப்படின்றது திருக்குறள்ல இருக்கு. உழவர் அப்படின்னா உழவர் எப்பவுமே நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ அவ்வளவு செய்யறதுனால நமக்கு நன்மை உண்டாகும், அதனால நற்றிணை. பாம்பு, முதலை, மீன் எல்லாமே என்ன செய்யணும், குறுகி தானே அந்த போகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகை. செய்யறது நம்ம எல்லாம் ரொம்ப செய்ய மாட்டோம், குறுகி தான் செய்வோம், அதனால கொஞ்சம் கம்மியாக செய்வோம், அதனால அதையும் குறுந்தொகையில் வச்சுக்கலாம். வெள்ளம் அப்படின்னா பற்று, வெள்ளம் வந்தால் 10 போடுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10. கோடை வந்துச்சுன்னா அப்படின்னா நமக்கு ரொம்ப வெயில் அடிக்கும், அகமெல்லாம் என்ன செய்யும்னா ரொம்ப இதாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், அதனால அகநானூறு. பார் அப்படின்னா பெரும்பானாற்று படையை பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது கிட்டத்தட்ட 20 சொற்களும் 20 நூல்களும் இருக்குது. உங்களுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கனவு பழித்தது அப்படின்ற ஒரு துணை பாடம் இருக்குது. ஓரறிவு முதல் 6 வரை நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகமாதலின். இது ரெண்டுமே எங்க சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்றது கார் 40. இப்ப கடல் நீர் கார், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் குளிர்ந்து மழை பொழியும். இந்த அறிவியல் செய்தி எங்க கூறப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டுல, பரிபாடல்ல, திருக்குறள்ல, கார் 40, திருப்பாவையில இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி. சொன்னது எங்க அப்படின்னா ஔவையார். திரவ பொருட்களை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அதை சுருக்க முடியாது அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிள் தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் யார் சொன்னாங்கன்னா ஔவையார். நெடுவசி பறந்த வடு, வீரரோட காயத்தை வெண்ணிற ஊசியால தைத்தது. ஸோ இந்த ஊசியால தைத்ததுனால பற்று போடுற மாதிரி. 10. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர், அதாவது சுறாமின் தாக்கிய புண்ணை நரம்பினால் தைத்தது. நரம்பு நற்றிணை அப்படிங்காம வச்சுக்கோங்க. தொலைவில் உள்ள பொருட்களை அருகில் தோன்ற செய்ய முடியும்ன்ற சொன்னது யார் அப்படின்னா கலீலியோவோட கருத்து. திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும், இதை சொன்னது யார் அப்படின்னா திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருக்காங்க. அடுத்த தமிழ்ல பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாரெல்லாம் அப்படின்னா தமிழ்ல பயின்று வாழ்க்கையில உயர்வடைந்தவங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன், இவங்க எல்லாமே. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணம் பார்க்கலாம். ரொம்ப எளிமையானது, சும்மா பார்த்துக்கோங்க, மேலோட்டமாக தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களும் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கிறேன். தமிழ் இலக்கண வகை அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், கிட்டத்தட்ட தமிழ் இலக்கண வகை 5 வகைப்படும். ஸோ அடுத்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உயிர் எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 12, என்னெல்லாம் ஆ முதல் அவ் வரை இருக்குது. உயிருக்கு முதன்மையானது என்னதுன்னா காற்று. காற்று இயல்பாக வெளிப்படும் போது தான் உயிரெழுத்துக்கள் பிறக்கும். எப்படிலாம் பிறக்கும்னா வாயை திறக்கிறது மூலமா, உதடுகளை விரித்தல் குவித்தல் மூலமா பிறக்குது. இப்போ குறில் எழுத்து, நெடில் எழுத்துன்னு 2 வகையா பிரிக்கிறோம். ஸோ குறில் அப்படின்னா என்னெல்லாம், அ, இ, உ, ஏ, ஓ, இதெல்லாம் ஒரு மாத்திரை தான் இருக்கும். நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா 7 இருக்குது கிட்டத்தட்ட. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, 2 மாத்திரை பார்த்து வச்சுக்கோங்க. மாத்திரை அப்படின்னா என்னன்னா ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரைன்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து பாருங்க, மெய் எழுத்துக்கள். மெய்னாலே என்னது, உடம்பு தான். ஸோ அது ஒலிக்க உடல் இயக்க பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். கசட தபரம் வல்லினம்,
ஞெஞன நமன மெல்லினம், எரள வள்ளல இடையினம். இது நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, மெய்யெழுத்து பெறும் மாத்திரை என்ன அப்படின்னா அரை மாத்திரை தான். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 216. ஆயுத எழுத்துன்ற ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அக்கு. அதோட மாத்திரை கிட்டத்தட்ட அரை மாத்திரை. இப்ப அடுத்து பாருங்க, விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே நம்ம பழமொழின்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் சுத்தம் சோறு போடும். சில ஆங்கில தமிழ் அகராதி கொடுத்துருக்காங்க. இப்ப வலஞ்சுழி அப்படின்னா என்ன? கிளாக் வைஸ். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். குரல் தேடுதல் அப்படின்னா என்னது? வாய்ஸ் சர்ச். தேடு பொறினா சர்ச் இன்ஜின். தொடுதிரைனா என்னது? டச் ஸ்கிரீன். முகநூல்னா ஃபேஸ்புக்கு. செயலினா ஒரு ஆப். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். மின்னஞ்சல்னா இமெயில். சரியா? ஸோ இதுதான் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு வீடியோவில் அதாவது கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் ஒரு இயல் 1 படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம். நிறைய நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன எக்ஸாமில் பாயிண்ட் ஆஃப் வியூ வருமோ ஸோ அதை ரொம்ப டெப்த்தாக கிளியராக கொடுத்துருக்குறேன். நீங்கள் நிறைய நோட்ஸை பார்த்து படித்து கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு நோட்ஸ் உங்களுக்கு கிளியராகவும் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட எஜுகேஷனல் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஃபார் மை எஜுகேஷனல் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். வி வில் மீட் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.